மச்சி, சென்னையில என்ன மேட்டர்னு தெரியல, இந்த ஏரியால மட்டும் சூப்பர் குஜிலிஸ். என்ன சாப்பிடறாளுன்னு தெரியல, சரியான விளைச்சல் மச்சி. அதை எங்கிட்ட கேள்றா. பகல்ல மோரு, நைட் ஆனா பீர். இவன் பொங்கிட்டான். நிறுத்துக்கிறான். என் ஆளை பாத்திருக்கீங்கல்ல? ஐயோ ஆமா. அவளுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் 6 வித்தியாசம் சொல்லுங்கடா பாப்போம். உங்கள எவனாவது ஆம்பளையா இருந்தா சொல்றா பாப்போம். வேணாடா சங்கரு. ஒரு எலும்பு கூட்ட உடைச்சோம்ன்ற அவ பேர் உனக்கு வேண்டாம். ஏண்டா, உனக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்குதுன்றதே ஒரு வித்தியாசமான மேட்டர் இல்லையா? அதுல என்ன பெரிய 6 வித்தியாசம்? இத பார், ஐஸ்வர்யா ராய்க்கும் உன் ஆளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அதை வேணா நான் சொல்றேன். சொல்லு. டேய், ஐஸ்வர்யா ராய் உலக அழகி, ஓ ஆளு உள்ளூர் கிளவி. பார், நைஸா என் பேர் எடுக்கறான். என்னடா இது? மச்சி, குட். இந்த வாரம் மிஸ் பண்ண நினைச்சேன், வந்துட்ட. கீப் இட் அப். How about a long beer? என்னடா ஒரு டேட் விட்டுறாங்க? போலடா, கேன்சல் பண்ணிட்டேன். டேய், வேற எங்கேயாவது போலாம்டா. ஏன், இங்க என்ன ப்ராப்ளம்? தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம். சிட்டில ஓடுற எல்லா படமும் பார்த்தாச்சு. டைட்டானிக் 8 தடவை பார்த்துட்டேன். படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரனோட அதிக அளவு பார்த்துட்டோம் நாங்க. ஏற்கனவே நம்ம தான் டைட்டானிக்ல இருக்கோம்ல. டேய், நீ மட்டும் இல்லடா, நம்ம ஊர்ல எல்லாருமே சாயந்தரம் 7 மணிக்கு மேல டைட்டானிக்ல தான் இருப்போம். ஆனா இதே மூட்ல தியேட்டருக்கு போனோம் வை, எல்லாமே தலைகீழ தான் தெரியும். சங்கர், நீ வரியா? ஓகே. ஏய் சங்கர், சாரிடா. ஏபா பாய். ஏய், இவன் ஒரு படத்தை ஒரு தடவை மேல பார்க்க மாட்டான். வசந்த் கூப்பிட்ட உடனே ஓடுறான் பாரு. டேய் விடுறா, அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். டிக்கெட் நான் அரேஞ்ச் பண்றேன், நீ பார்க் பண்ணிட்டு வா. சரி. சார், டைட்டானிக் டிக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்குமா? சரி சார், என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். சார், என்னங்க டைட்டானிக் டிக்கெட்? எக்ஸ்கியூஸ் மீ, டிக்கெட் வேணுமா? உங்ககிட்ட இருக்கா? எவ்வளோ? 50 rupees. அதே வேலைக்கா? சார், நான் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன்ல. தேவி பாடேஸ்வர் பிளாக்ல வித்தா சுளுக்கு எடுத்துருவாங்க. ரிசர்வேஷன் பண்ண கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு, அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. சாரி. சங்கர், இதோ டிக்கெட்ஸ். போலாம். ஓகேடா. ஹலோ சங்கர், டைட்டானிக் ரொம்ப நல்ல படம். 3 மணி நேரம் ஓடும். டென்ஷன் ஆகாம பாரு. என்ன புரியலையா? டிக்கெட்டு நான் கொடுத்தது. சங்கர், சங்கர், எதுக்குடா டிக்கெட் கழிச்ச? யார் அவன்? சொல்ற அளவுக்கு அவன் ஒன்னும் பெரிய மனுஷன் கிடையாது. நீ வா. இதெல்லாம் பேக் பண்ணுங்க. ஓகே சார். கீதா, நீ போய் விண்டோஸ் 95 புக் வாங்கிட்டு வந்துடல, பேக் ஷாப்ல இருக்கு. ஓகே பிரியா.
ஆயிடுச்சு, வா போலாம். போலாம். ஆமா, உன் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போறியே, உன் செலக்ஷன் உங்க வீட்டுல பிடிக்குமா? எங்க வீட்ல எல்லாமே என் செலக்ஷன் தான். சார் மிஸ் பண்ணிட்டீங்களா சார்? என்ன சார்? நில்லு. எங்க போயிட்டு வர? ஏன் இவ்வளவு லேட்? இப்பதான் உனக்கு கிளாஸ் முடிச்சுதா? அண்ணா, டேய், அண்ணனாவது தொண்ணனாவது. வர வர நீ பண்றது சரியில்லை. அம்மா கொடுக்குற செல்லத்துல ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற நீ. ஹலோ பிரதர், இப்ப நான் கொஞ்சம் பேசலாமா? இருங்க. என் பர்ச்சேஸ் 10 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. உங்க சைஸுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கதா 3 மணி நேரம் ஆச்சு. இந்த சைஸ்ல பேண்ட் ஷர்ட் எந்த ஊர்லயும் கிடையாது. கேட்டா பயப்படுறாங்க. இது கொஞ்சம் கம்மி பண்ண கூடாதா? ஏய், தங்கச்சியின் பாக்க மாதிரி உடம்ப கிண்டல் பண்ணு நீ. ஏய், என்ன இது? என்ன இங்க சந்தை கடை மாதிரி? மெதுவா. என்ன பண்ணுங்க? அம்மா, இது பாரு. நான் ஷாப்பிங்ல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்து எப்படி கத்துற பாரு. என்னடா இவ என்னைய அடிச்சுடுவா போல இருக்கு. என்னடா நடந்துச்சு? ஷாப்பிங் தானடா போயிட்டு வந்தா? அதெல்லாம் ஓகேமா. இத பார்த்து குண்டு குண்டுன்னு சொல்றமா, அதெல்லாம் மன்னிக்க முடியாதுமா. நீ குண்டு தானே? பாருங்கம்மா. ஆழாத. உண்மைதானடா சொன்னா ஒத்துக்கோ. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒத்துக்கலாம். சரி. ஏய், 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ இப்படி தான் இருப்ப. போடா டேய், அப்ப பாத்துக்கலாம். ஆஹா. அம்மா, இவ்வளவுதான்டா கம்ப்யூட்டர். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். கிளாஸ் முடிகிற மாதிரி இருக்கு, போலாமா? ஒரே ஒரு டவுட். இந்த ஆர்வத்தை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். கமான் கேளு. இதுல சன் டிவி வருமா? டிஸ்கவரி சேனல்ல வர்ற காட்டு ஓனா மாதிரி இருந்துகிட்டு என்ன கேள்விடா கேக்குற? டேய், உங்க அப்பா அநியாயமா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டாரடா. உனக்கு சேனல் வைக்க தெரியலன்னு சொல்லி என்ன அநியாயமா கொலகாரன் நினைக்காத. போ, நான் ட்ரை பண்றேன். யாரை ட்ரை பண்ண போற? ஹாய். இருக்கட்டும் பா. ஹாய்டா. ஹாய் ராமு. சங்கர், இன்னும் எவ்வளவு டைம் ஆகும்? 2 minutes. உனக்கு 5 minutes வரேன்டா. என்ன சாஃப்ட்வேர் வேலை பண்றீங்க? நான் C++ கேக்குறேன். C++. நீ டிவி தான். ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் டைம் இஸ் ஓவர். சங்கர், என் டாக்டர் மேரேஜுக்கு நீங்க எல்லாம் கோவா வர்றீங்களா? வரோம் சார். ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். நீங்க கட்டாயம் வரணும். டிக்கெட்லாம் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வசந்த், அவசியம் நீங்களும் வந்துருங்க. கோவா இஸ் நைஸ் பிளேஸ் டு விசிட். கண்டிப்பா வந்துருங்க. என்ன பை ஓகே சார். டேய், அவரும் கைடு மாதிரி நம்ம கூப்பிடுறாடா. ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம்டா. என்னடா வசந்த்? சங்கர், நீ வரியா? நான் வரலடா, வேலை இருக்குடா எனக்கு. உன் வேலை என்னன்னு தெரியும், நீ வர. டன். Excuse me. Do you remember me? கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோமே, ஞாபகம் இல்லையா? நீங்க நம்புறீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, முதல்ல உங்களை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். அப்புறம் இங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல. இப்போ இங்க நீங்க? ஐ எம் வசந்த். நேட்டிவ் பிளேஸ் கோயம்புத்தூர். இங்க BA எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் படிக்கிறேன். எதுக்கு மெட்ராஸ்க்கு வந்து சொன்னீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. முதல்ல அந்த வேலையை பாருங்க.
போட்டு வருமா? உட்காருமா. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஹலோ, பிரியாவுக்கு ஃபோன். தேங்க்யூ சார். பிரியா, ஃபோன் ஃபார் யூ. எனக்கா? எனக்கு யாரு? உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா? ஹலோ, நான் பிரியா பேசுறேன். யாருங்க? ஹலோ, நான் வசந்த் பேசுறேங்க. தயவு செஞ்சு போனை கீழே வச்சிடாதீங்க. உங்ககிட்ட முக்கியமான சில விஷயங்கள் பேசணும். என்ன உங்களுக்கு தெரியுங்க? உங்களுக்காக கீழே கார் பார்க்ல காத்துட்டு இருக்கேன். நீங்க அவசியம் வரணும். வரீங்க? நிச்சயமா வரீங்க? ப்ளீஸ். ஹலோ, என்ன விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். உங்களுக்கும் எனக்கும் என்ன பர்சனல் இருக்கு? இருக்குங்க. ஏன் இப்படி பண்றீங்க? பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருக்கீங்க. ஆஹா, உங்க கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏதோ அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல மோதிட்டோன்ற ஒரே விஷயத்துக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்யூட்டர் சென்டர் வரைக்கும் ஃபாலோ பண்றீங்களே, உங்களுக்கே அசிங்கமா இல்ல? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. எனக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. அதான் உங்ககிட்ட பேச வந்தேன். உங்ககிட்ட கேக்குறதுக்கு ஒரு மண்ணும் இல்ல. இருக்குங்க. நான் சொல்றது கொஞ்சம். ஷட் அப். நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. இப்ப போறேன். ஆனா திரும்ப நிச்சயமா வருவேன். என் போன் நம்பர், செல் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நிச்சயமா தேவைப்படுங்க. என் போன் நம்பர் 82618887 and செல் நம்பர் 9841000037. ஓகே? இன்னைக்கு நான் சமைக்க போறேன், நீ சாப்பிட போறேன். தக்காளி, டேய் தக்காளி குறை, டேய். இங்க, வச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்ல மூட்ல தானே இருக்க? நல்ல மூட்ல தான் இருக்க. சொல்லு. ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஒரு மாதிரி ஆயிட்டேன். திரும்ப அவளை எங்கேயும் பார்த்தேன். டேய், என்னடா? சொல்லு. அவதான் என் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, அப்புறம்? அவளை ஃபாலோ பண்ணேன். அவகிட்ட பேசினேன். ஸ்ட்ரெயிட்டா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்குடா. நீ என் கூட வந்து வச்சுக்கோ, தைரியமா சொல்லிடும்டா. இந்த காதல் பிசினஸ்லாம் எனக்கு பிடிக்காது. And to be frank, I just can't approve this. ஏய், நீ பெரிய ஆம்பிஷன்ல வந்திருக்கேன்னு நினைச்சிருக்கேன்டா. இதான் ஆம்பிஷனா? நீ யாரா? யாரு? வசந்த். சங்கர், டேய் கோபப்படாதடா. முதல்ல அவளை பாரு. உனக்கு நிச்சயமா பிடிக்கும். உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் விட்டுறேன்டா. சரி, அது போட்டோம். நான் என்னமோ பொறுப்பு இல்லாம ரவுடித்தனம் பண்ணிட்டு ஊர்லாம் சுத்திட்டு இருந்தேனா? நீதான் என்ன திருத்தனியா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்புறமா தான் நான் சீப் எடுத்து ஒழுங்கா தலை செய்யவே ஆரம்பிச்சிருக்கேனா? இப்படி எல்லாம் எங்க அம்மா சொல்றாங்க. அவங்களுக்கு உன்னை பார்க்கணுமா? நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுடா. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்த போது அவங்க உன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏய், இல்ல, உங்கள்கிட்ட சாரி கேட்கணுமா? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? யாருக்குமே புது மனுஷனை வீட்டுல சேர்க்கறதுன்னு ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா? நீ புது மனுஷனா? வர. பாப்பா, என்ன தயங்குற? ஓ, நான் அன்னைக்கு அப்படி பேசிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. சங்கர் மாடியில தான் இருக்கா, உள்ள வா. வா. சங்கர், வாங்க சார். அம்மா பாத்தியா? கீழே தான் இருக்காங்க. பார்த்து பேசிட்டு தான் வரேன். என்னடா லேட்டா ஷேர் பண்ற? 8:20 ட்ரெயின். என்ன ட்ரெயின்? ஊருக்கு போறியா? டேய், நான் லவ் பண்ற பொண்ண பறக்கும் ரயில்ல காமிக்கிற சொல்லினல்ல, மறந்துட்டியா? ஓ, சாரிடா. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சங்கர், ஹரி அப் மேன். இத மாத்த வேணாமா? உட்கார், 2 நிமிஷத்துல வந்துடுறேன்.
ரெடியா? ரெடி ரெடி ரெடி. பூஸ்ட் குடிச்சியா? சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஓ எரியுதுடா. சரி வா 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 வா, வா போலாம் வா. போலாம்டா. பா சாரிடா, தெரியாதமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. நீ மிஸ் பண்ணாம பாத்துலாம்ப்பா. வரியா? ஜாவா யூனிக் ஸ்டார். பாரு பறக்க ரயிலுக்கா பறக்குறான். டேய் லேட் ஆகுது வாடா. மா நான் கிளம்புறேம்மா. என்ன டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்ல நிறைய வேலை இருக்கு, அவசரமா போறேன், வெளியே சாப்பிட்டு. இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறான் இவன். எங்க தப்பான ஆளாயிடுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனாவே ஆயிருக்கான். அள்ளி விடுறாங்க பாரு. இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது இல்ல, நான் பெருமைப்படுறேமா. டேய் 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 சும்மா இரு. ஏன்பா அப்பா அம்மா எல்லாம் ஊர்லயே இருக்காங்களா? எனக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா இருந்துட்டாங்க. எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு அப்பா அது வரைக்கும் எங்க அம்மா போட்டோ காமிச்சது இல்ல. எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அதை விடுங்க. ஏய் நல்லா இருப்பா, நல்லா இரு. சார் கத்துங்க. போடா. வரங்க. ஏய் புக்கெல்லாம் வச்சுட்டு இந்த பிரியா எங்க போயிட்டா? பிரியா பிரியா என்ன? புக்க மறந்துட்டேம்மா. பாரும்மா. ரொம்ப கேவலமா இருக்குடா. இந்த மாதிரி ஒரு இடத்துல அது ஒரு பொண்ணுக்காக வந்து லைஃப்ல இது மாதிரிலாம் வெயிட் பண்ணதே கிடையாது. தெரிஞ்சவனா பார்த்தானே என் மானமே போயிடும். ஏய் நீ என்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசிருக்கடா? பேசிருக்கேன். என்ன பேசிருக்க? 3 வார்த்தை. 3 வார்த்தை போதுமா? டேய் எனக்கு போதும்டா. மென்டல் கேஸுங்கள எல்லாம் காப்பாத்த முடியாதுடாப்பா. இவனும் சேர்த்துதான் சொல்றான், நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. உன்னை இங்க வா. நீ எங்க நிக்கிற? இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன், நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலேஜ் இல்லையா? போணும். நீ என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு லேட்டா போற? கரெக்ட் தானே? ஏய் வசந்த் இங்க வாயேன். பிரியா என் சிஸ்டர். நான் சொல்லுவேன்ல வசந்த் வசந்த் என் காலேஜ்ல படிக்கிறான்னு. இவன் தான் செம பிரில்லியன்ட். ஏய் காலையில உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன்டா, அப்புறம் நீ பண்ண அவசரத்துல மிஸ் ஆயிடுச்சு. சரிம்மா உனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆகுதுல்ல, கிளம்பு. ஓகே பை. நான் சொன்னேன்ல மானம் போக போகுதுன்னு. இப்ப எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேற பாத்துட்டா வீட்டுல போய் என்ன கிண்டல் அடிக்க போறவோ தெரியல. சரி இன்னும் ஆளை காணோம். ஏய் என்னடா 8:20 ட்ரெயின் வருவானே? என்னன்னு தெரியலடா, இன்னைக்கு அவளை காணோம். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னொரு நாளைக்கா? இந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு என்ன கூப்பிட வேலை வச்சுக்காதனா? காதல் கீதல் அதெல்லாம் உன்னோட சரி. பில் போன்சி பிலி பலி கான் பல்பா. ஏய் லோக்கல்லாம் பேச ட்ரங்காலாம் கூட. வசந்த் நான் பேசுறேன். வசந்தா. ஹலோ வசந்த், புல்லட் பூபால் பேசுறேன். எப்படி இருக்க? குழப்பத்துல இருக்கேன். குழப்பமா? என்னமா? அவளை பார்த்தேன், பேசினேன். எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற நேரத்துல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? உன் அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல சங்கர், அவகிட்ட அவளை பத்தி சொல்லிட்டு அவளை காட்டுறதுக்காக அவளை பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போனேன். என்னது சென்னையில ரயில் கூட பறக்குதா? நாங்க 2 பேரும் பிளாட்ஃபார்ம்ல காத்துட்டு இருந்தோம். அப்போ ட்ரெயின்ல இருந்து இறங்கி அவ தேவதா மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தா. இவதான் என் காதலின்னு சொல்றதுக்கு நான் வாய் எடுக்கிறேன். அவ பிரியான் கூப்பிட்டு இவதான் என் தங்கச்சி எனக்கு அறிமுகப்படுத்துறா. நான் ஷாக் ஆயிட்டேன்டா. அதுக்கேன்பா ஷாக் ஆவற? வசதி தானே உனக்கு. டேய் அவ என் ஃப்ரெண்டோட தங்கச்சிடா. திருதுப்புனா அவ தங்கச்சியை லவ் பண்றது தெரிஞ்சு வச்சுக்கோ. எப்படிடா நீ உன் ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்றன்னு ஃபீல் பண்ற? உன் காதலோட அண்ணன் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அப்படின்னு நினை. அதானே உண்மை. என்னடா சொல்ற? டேய்
கோயம்புத்தூர்லயே அந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு கிடைச்சது. டேய், ஃப்ரெண்டுடைய பொண்டாட்டி பாக்குறதான தப்பு, ஃப்ரெண்டுடைய தங்கச்சியை லவ் பண்றது தப்பே இல்ல. உன்னுடைய காதல் ரொம்ப நியாயமானது. அவசரப்பட்டு அவங்க அண்ணன் கிட்ட வாயாகியே விட்டுறாத, கதை கந்தல் ஆயிடும். முதல்ல அந்த பொண்ணுடைய மனசுல நீ இருக்கியான்னு தெளிவா தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் சங்கர் கிட்ட வேணா சொல்லிக்கலாம். அண்ணா, இப்பவே நீ செக் போஸ்ட் பத்தி ஃபீல் பண்ணாத. உன்னுடைய சகுனம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் செய்யண்டி. அப்படிங்கிற சல்பலகி சில்பலோகி காலமெல்லாம் காதல் வாழ்க வாழ்க வாழ்க. பிரியா, கால் ஃபார் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் பிரியா பேசுறேன். நான் வசந்த். சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு கிளாஸ் நடக்குது. நான் உங்களை சந்திச்சே ஆகணும். மியூசிக்ல டைனோசர் மாடல் இருக்குல்ல, அங்க மீட் பண்றோம். நோ. நோங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. வச்சிடாதீங்க, வரேன்னு சொல்லுங்க. இல்ல நான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். இதோட வேற வேலை என்ன எனக்கு? ஆல் ரைட், நான் வரேன். எஸ், தேங்க்யூ. வருஷம் முன்னால் பிறந்த மிருகம் முந்தா நாள் பிறந்த நீ பார்க்க வருவா என்று காத்திருக்கிறது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கப்ப நான் எழுதின கவிதை எப்படி இருக்கு? இது கவிதையே இல்ல. சரி, சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்ன சொன்னீங்க? இந்த கிண்டல் தானே வேணான்றது. சரி, இருந்தாலும் சொல்றேன், வசந்த். மிஸ்டர் வசந்த், நான் இங்க வந்ததை வச்சு don't have too many ideas. உங்க மனசுல தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. எனக்கு உங்க மேல எந்தவித ஈடுபாடும் கிடையாது. பேசுங்க. நீங்க பேசுறப்போ அப்படியே புல்லாங்கோழல ஐஸ்கிரீம் ஊத்தி ஊதுற மாதிரி சில்லுன்னு இருக்கு. இது பாருங்க, நான் சொல்றது நல்லா காதுல வாங்கிக்கங்க. எந்த காதல? வலதா இடதா? ப்ளீஸ் பி சீரியஸ். ஓகே, ஐம் சீரியஸ். நான் ஒண்ணும் வேணும் தொடலங்க. சுடிதார் மேல வண்ணத்து பூச்சி உக்காந்தது உங்களுக்கு வலிக்குமேனு தான். ரொம்ப அழகா இருக்கு. பூச்சி போயிடுச்சு. என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க மதிக்கிறீங்களா? நிச்சயமா. உங்க நட்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நல்லெண்ணத்துல தான் உங்களை தேடி நான் இங்க வந்தேன். இனிமேலாவது ரயில்வே ஸ்டேஷன், கம்ப்யூட்டர் சென்டர்னு ஃபாலோ பண்றது, போன் பண்றது, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு வர வச்சு பேசணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இன்னையோட விட்டுருங்க. Why should I? Get lost. Chase some other girl. மறுபடியும் கோவப்படுவீங்கன்னு தெரியும். என்னமோ சொன்னீங்களே, go chase other girls ன்னு. இதை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வர தேவையில்லையே, போன்ல சொல்லியிருந்திருக்கலாமே. ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்றது காதுல விழுதல. உங்க எண்ணத்தை என்கிட்ட போன்ல சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சிருப்பேன். ஆனா நான் சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு வந்தீங்க பாத்தீங்களா, அங்கதாங்க நான் உங்க மனசுல இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். Shut up. This is too much. Please, hold on. இங்க பாருங்க, என் மனசுல நீங்க இருக்கிற மாதிரி உங்க மனசுல நான் இருக்கேன். அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், என்னடா ஈவ் டீசிங்கா? தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்றியா? சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணுங்கிற அந்த பொண்ணு முறப்பா இருக்கு. சார், நீங்க அவங்ககிட்ட விசாரிச்சு பாருங்க. ஏமா, இந்த ஆள உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். தெரியாதுல்ல, நீ போமா. ஏய், வண்டியில ஏறா. சார், வண்டியில ஏறா.
உள்ள போடா போடா ராஸ்கல் தெரிஞ்ச பொண்ணு நான் சொன்னேன் வா முட்டிக்கு முட்டி தட்டுறேன் அவன் அந்த பொண்ணு மறைக்கிறேன் ஏறா ஏறா அம்மா பசியோட உட்காந்துருக்கீங்களா? ஏய் பிரியா, 2 பேரும் வாங்க சார் வாங்க. இப்ப டைம் என்னாச்சு தெரியும்ல? கோச்சிக்காதீங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன். போலீஸ் ஸ்டேஷனா? ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் ஊர்வம்ப வேலை கொடுத்து வாங்குறதுக்கு? உன்ன வசந்த் போலீஸ்ல மாட்டிட்டான். ஏ அவனுக்கு என்னாச்சு? அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றாமா. போச்சுடா. அவளுக்காக ரயில்வே ஸ்டேஷன் அங்க எங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு இவனுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இன்னைக்கு அவளை மியூசியத்துல மீட் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அந்த பொண்ணு என்னடா இவனை போலீஸ்ல மாட்டி விட்டு போயிட்டான். அடப்பாவுமே, இந்த பிள்ளைக்கு ஏன்பா அந்த வேலை? உன் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தேவையாடான்னு கேட்டா, ஸ்டேட்டஸ் வசதி சம்பந்தப்பட்டது, லவ் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுன்னு தத்துவம் பேசுறாமா. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அப்பா பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஸ்டேஷனே ஆடி போயிருக்குமே. அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டானா. அவரை பத்தி சொன்னா அப்புறம் தன்னை பத்தி சொல்ல வேண்டி வரும். தன்னை பத்தி சொன்னா அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அது வந்து அவளை பாதிக்குமா, அவ ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடுமா. லவ் இல்ல, மௌனி கதையில வர கேரக்டர் மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். பெரிய தியாகி. என்னமோப்பா, இந்த பிள்ளை எதுக்குதான் தன்னைத்தானே போட்டு இப்படி வருத்திக்குதோ. அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாமா. அவனுக்கு இருக்கிற வசதிக்கு அவன் ஆசைப்பட்டா எப்பேற்பட்ட பொண்ணை வேணா பார்த்து கோயம்புத்தூரை திரும்பி பாக்குற அளவுக்கு அவங்க அப்பா கல்யாணம் நடத்தி வைப்பாரு. அவன் என்னடா அந்த பொண்ணு அவனை இந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணி கூட அவளையே நினைச்சுக்கிட்டு கேவலம் காதலோ. ஜூம் போட்டு எடுத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். ரொம்ப தெரியும் உனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த சுடிதார் பிரமாதமா இருக்கே, ரெடிமேட்ல எடுத்தீங்க? அறிவு இருக்கா உனக்கு? இவங்க சைஸ்க்கு ரெடிமேட்ல கிடைக்குமா? பிறகு டைரக்டா ஃபேக்டரிக்கு போயிட்டு ஒரு 50 மீட்டர் துணி வாங்கி தைக்க வேண்டியதுதான். என்னடா விட்டான்னு வச்சுக்கோ, செவிலுக்கு திரும்பிடும். 175. ஏமா உட்காருங்களா? பரவாயில்ல தம்பி, இல்ல பரவாயில்ல உட்காருங்க. இங்க நின்னுக்க, பரவாயில்ல. பெரியவங்க நிக்கிறீங்க, உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா. டிக்கெட் 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 வாங்கியாச்சா? டிக்கெட் 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 டிக்கெட். எஸ், உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா? அதை எங்க அண்ணன் கிட்ட கேட்டு தான் உங்க சொல்லுங்க. அண்ணன் என்ன பண்றாரு? ரெஸ்லர் இருக்காரு, ரெஸ்லர்னா? மல்யுத்த வீரர். ஹலோ, என்னமோ பேசணும்னு சொன்னீங்க? சொல்லு. ஏன்னா அவ்வளவு அவசர அவசரமா சாப்பிடுற? கொஞ்சம் மெதுவா சாப்பிட கூடாதா? ஓ வேணாமா. இவன் எப்படி பண்றான்? வெளியே உட்காந்துருக்கான், சாப்பிட கூட்ட வரமாட்டேன்றான். இவனை விட்டு நம்ம தனியா சாப்பிடணும். கேட்டா அப்செட்ன்றான். என்ன கன்றாவியோ. எனக்கு இவன் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? இப்ப சாப்பிடுறேன். உட்காந்து சாப்பிடு, பசியோட இருக்காது. இன்னும் அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், உன்னுடைய எல்லா ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. ஆனா சிலத வாழ்க்கையில மறந்துடணும். மறந்தாதான் உனக்கு சந்தோஷம். அண்ணா, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? February 5. ஓ, உன்னுடைய பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் நீதான் ஞாபகப்படுத்துவ. இந்த வருஷம் நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. சாரிமா, சாரி. சரி, என்ன பிரசன்ட் பண்ண போற? நாளைக்கு பாரு. ஸ்பெஷல் கிஃப்டா இருக்கணும். என்ன கொடுக்கறேன்னு பாக்குறேன். ஓகே, நாளைக்கு மறக்காம உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிடு. ஓகே, கிளம்புமா? சாவி டேய், சாவியை வச்சிட்டேன். எடுத்துட்டு வா.
எக்ஸ்கியூஸ் மீ எஸ் சார் ஹலோ இது பேக் பண்ணுங்க ஓகே சார் எஸ் ஐ லைக் ஒன்லி சாக்லேட் ஃபிளேவர் அன்னைக்கு தான் பாத்துடா. ஹாப்பி பர்த்டே பிரியா थैंक यू ஹாப்பி பர்த்டே தேங்க்ஸ் டேய் ஜம்பு அந்த ப்ரௌன் சுடிதார் கவுன்சியா 650 ரூபா இருக்கும் அச்சி அதை சொல்லுடா அதை போட்டிருக்கல சொல்றேன் நான் வந்ததுல நானும் பாக்குறேன் என்னைய லுக்கு வர்றாவோ ஏன்டா பைத்தியக்காரமாய் பேசுற பக்கத்துல ஒருத்தன் இவ்வளவு பெர்சனாலிட்டியா நிக்கும் போது உன்னைய பாப்பாளா எனக்கும் அவளுக்கும் தான் பொருத்தம் கரெக்டாங்க ஆமா அந்த பொண்ணுக்கு டிவி இவனுக்கு கரெக்டா இருக்கும் பின்ன என்னடா இது ஃப்ரெண்ட் வீடு சைட் அடிக்கிறோட நினைச்சா கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கடா அதான் ஃப்ரெண்ட் யாரையும் வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேங்கிறான் ஏய் ஏண்டி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இல்லையே எல்லாரும் வந்துட்டாங்க இல்ல நீ யாரையும் எதிர்பார்க்கற. இல்லடி வாங்க தம்பி வாங்க அங்க. ஹாய் பிரியா ஹாய் थैंक यू இப்ப வரேன் சாரி சொல்றேன் many more happy returns of the day थैंक यू என்னடா லேட்டா வர எல்லாம் உனக்காக வெயிட்டிங் வா இந்தா